குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், கவுண்டர் அயான்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கவுண்டர் அயான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் உள்ளதுக்கு பேர் தான் கவுண்டர் அயான். அப்போ இந்த இடத்துல இது கவுண்டர் அயான், இந்த இடத்துல இது கவுண்டர் அயான், இங்கே ஒரு சல்ஃபேட் அயான், இங்கே கவுண்டர் அயான், இங்கேயும் கவுண்டர் அயானே கிடையாது. இந்த இடத்துலையும் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் இதுக்கு பேர் பாசிட்டிவ் கவுண்டர் அயான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. இது எங்கே இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ரைட் சைடில் இது ரெண்டும் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் கவுண்டர் அயான். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கவுண்டர் அயான்னா என்னென்னு பார்த்துட்டிங்க. அடுத்து இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது. அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, எப்போயுமே மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இதில் வந்துட்டு எதுப்பா மெட்டல் ஆட்டம், கவுண்டர் அயான் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன அது மெட்டல் ஆட்டம், ஃபெரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மெட்டல் ஆட்டம் கோபல்ட், CO. அடுத்து இந்த இடத்துல மெட்டல் ஆட்டம் Cr. அடுத்து இந்த இடத்துல மெட்டல் ஆட்டம் காப்பர். அடுத்து இந்த இடத்துல மெட்டல் ஆட்டம் குரோமியம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளது ஃபுல்லாமே என்னது, இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போயுமே ஆட்டமும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட சேர்த்து தான் நேம் கொடுக்கும்போது சொல்லணும். அதை தான் இப்படி எழுதுனா தப்பு போட்டுருவாங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா ஃபெரிக் அப்படின்னு எழுதலாம், இல்லைனா எஃபின்னு எழுதுனா தப்பு போட்டுருவாங்க. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கேன், +2. கோபல்ட்டு குரோமியம் மட்டும் வந்தால் என்னப்பா சொல்லியிருக்கேன், எப்போயுமே +3. கோபல்ட்டு குரோமியம், இதுவும் குரோமியம், இந்த இருக்க குரோமியம், இதுக்கும் என்னது +3. அப்புறம் காப்பர், எனி மெட்டல் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் நான், +2. அப்போ ஃபெரிக், காப்பர், ஜிங்கல், நிக்கல் இதெல்லாம் வந்ததுன்னா எப்போயுமே +2 போட்டுறணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் AgAu இது மட்டும் வந்தால் எப்போயுமே அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்கிறாங்க, +1 அப்படின்றது. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இங்கே ஃபெரிக், இங்கே கோபல்ட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு குரோமியம், இங்கே வந்துட்டு காப்பர், இங்கே வந்துட்டு குரோமியம். இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிகாண்ட். லிகாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் அதோட அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் லிகாண்ட். இந்த இடத்துல சயனிடோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்ப்பா நெகட்டிவ் லிகாண்ட், அதனால் சயனிடோ அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இது வந்துட்டு ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஏன்னா 1 டைப் ஆஃப் லிகாண்ட் அட்டாச் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் அட்டாச் இருக்குது. ஒன்று நியூட்ரல் லிகாண்ட், ஒன்று நெகட்டிவ் லிகாண்ட். நியூட்ரல் லிகாண்ட்னா ஸ்பெஷல் நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அமோனியாவை என்ன சொல்லணும், அமைன்னு சொல்லணும். இது நெகட்டிவ் லிகாண்ட்னா ஓன் முடிக்கணும், சைனோ மாதிரி. இப்போ இந்த இடத்துல குளோரிடோ அப்படின்னு சொல்லிடணும். இந்த இடத்துல இதுவும் நியூட்ரல் டைப் ஆஃப் லிகாண்ட் தான். இது வந்துட்டு எத்திலின் டையமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத்தேன் 1,2 டையமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷல் எக்ஸப்ஷனல் கேஸு. நான் இதை அப்புறமேல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் என்னது அமோனியா தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இது நியூட்ரல் லிகாண்ட். இதுக்கு நேம் எப்படி கொடுக்கணும், அமைன் அப்படின்னு சொல்லணும். நியூட்ரல் லிகாண்ட்டில் அமோனியாவோட ஸ்பெஷல் நேம் என்ன சொல்கிறாங்க, அமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இது ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருந்திருக்கு, கார்போனைல் வந்துட்டாலே மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டேன் நான், 0. கார்போனைல் அப்படின்ற லிகாண்ட் வந்துட்டாலே மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, 0. இந்த இடத்துல கார்போனைல் அப்படின்றது ஒன்று லிகாண்ட்டு, இன்னொன்று ட்ரைஃபினைல் பாஸ்பீன். இந்த லிகாண்ட் வந்துட்டு என்னது, ட்ரைஃபினைல் பாஸ்பீன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேறு எதுவுமே இருக்காது. ஒன்று சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு என்ன இருக்கும், லிகாண்ட். அது கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு இதில் இருக்கும், ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடியது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட், கோஆர்டினேஷன் நம்பர். இதுக்கு பேர் கவுண்டர் அயான். இந்த Cl அப்படின்றதுக்கு பேர் என்னது, கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நேம் கொடுக்குறதுக்கு போகலாம். நேம் கொடுக்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. இதே கேட்டானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன், இது வந்துட்டு என்ன காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கும்போது இது மைனஸ், நெகட்டிவ், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ், இது வந்துட்டு கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ், இதுவும் கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ், இது 0 நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டேன். எப்படி சார் டக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல லிகாண்டோட நேச்சரை பாருங்கள். இந்த இடத்துல சயனைடு அப்படின்றது நெகட்டிவ் லிகாண்ட். இந்த இடத்துல 6 லிகாண்ட் இருக்குது. நான் மெட்டலுக்கு என்ன போட சொல்லியிருக்கேன், இந்த ஃபெரிக் அப்படின்னா 2. அப்போ 2 - 6 அப்போ என்ன வந்துடும், கண்டிப்பாக சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் 4-. ஆக்சிடேஷன் நம்பர், அந்த நெட் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறப்பா, நெட் சார்ஜ் கால்குலேட் பண்ண ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் த லிகாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமோனியா நியூட்ரல் லிகாண்ட்டு, அதனால் என்ன பண்ணிட்டேன் நான், இந்த இடத்துல டக்குன்னு இந்த மெட்டலுக்கு கோபல்ட்டுனா என்ன போட்டணும் நீங்கள், +3.
கோபல்ட்னா என்ன போட்டோம் நீங்கள் +3, அமோனியாக்கு என்ன பண்ணணும் 0, குளோரினுக்கு என்ன போடுவீங்க -2. அப்போ 3 - 2 சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் என்ன வந்துடும் +1. அதை அப்படி போட்டேன். இது EN அப்படின்றது நியூட்ரல் லிகாண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அப்போ இது 0ன்னு வந்துடும். 3 × 0 0. அப்போ குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது +3. அதுதான் அங்கே நெட் சார்ஜாக வரும். இந்த அமோனியாவும் நியூட்ரல் லிகாண்ட். லிகாண்டோட பார்த்தோன்னே சொல்லிடலாம். லிகாண்ட் நியூட்ரல் லிகாண்ட்னா 0 இந்த இடத்துல. அப்போ காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லியிருந்தேன் +2. அப்போ இந்த இடத்துல கார்போனைல் வந்துட்டாலே அதோட மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா மாறிடும் 0. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது கேட்டானிக் காம்ப்ளெக்ஸா இல்லை ஆனையானிக் காம்ப்ளெக்ஸா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இதை பார்க்கணும். இப்போ நேம் கொடுக்குற போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லணும் சிம்பிள் அயானுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சிம்பிள் ஆனையானுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். சிம்பிள் ஆனையானுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு சாரி சிம்பிள் கேட்டையான் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் கேட்டையான் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல ப்ளஸ் அடிச்சது K+. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கும்போது பொட்டாசியம். அடுத்து இங்கே வந்துட்டு இது என்ன காம்ப்ளெக்ஸ் வருதுப்பா சரி ரைட்டு. அடுத்து இங்கே ஒன்றும் இல்லை. அதனால் இங்கே இந்த இதுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் கேட்டையானுக்கு நேம் கொடுத்தாச்சு பொட்டாசியம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல எத்தனை டைப் ஆஃப் அடுத்து லிகாண்டுக்கு நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குது லிகாண்ட் வந்துட்டு சைனோ இருக்குது. இது நெகட்டிவ் கேட்டகரினால இது சைனிடோ அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கனால ஹெக்ஸா சைனிடோ பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ. இது என்ன காம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருந்தோம் செக் பண்ணும்போது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபெரிக் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. மெட்டல் ஆட்டத்தோட பேர் என்னதுப்பா ஃபெரிக்னு சொல்லக்கூடாது. ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் மட்டும் மெட்டலோட ATEன்ற வார்த்தை சேர்த்துக்கணும். அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பொட்டாசியம் 6ன்றனால ஹெக்ஸா சைனிடோ நெகட்டிவ் லிங்க்னால சைனிடோ. இதுக்கு பேர் என்ன சொல்லணும் ஃபெரிக்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். அதனால என்ன சொல்லிடணும் ஃபெர்ரேட். அடுத்து என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரோமன் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும் 2. அவ்வளோதான். இதோட IUPAC நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பொட்டாசியம். இங்கே 4 இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கவுண்டர் அயான் வந்துட்டு அயனைசேஷன் ஆயிரும் வெளியில் போயிடும். அதனால் நம்ம 4க்கெலாம் நம்ம அந்த ட்ரை டெட்ரா அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல டைரெக்டாக என்ன பண்ணிடணும் பொட்டாசியம் ஃபஸ்ட்டு இங்கே 6 வரனால ஹெக்ஸா சைனிடோ ஃபெர்ரேட் 2. அதுதான் ஃபஸ்ட் நேம். சார் நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டையான் இல்லை அப்படின்னு சொன்னால் செகண்ட் எங்கே போயிடணும் லிகாண்டுக்கு போயிடணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணணும் இந்த ஆனையானுக்கு நேம் கொடுக்கணும். அப்போ லிகாண்டுக்கு போகும்போது இந்த இடத்துல 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. ஒன்று அமோனியா. இதை எப்படி சொல்லணும் ஸ்பெஷல் நேமில் அமைன். செகண்ட் வந்துட்டு என்ன சொல்லணும் குளோரைடு. இதை எப்படி சொல்லணும் நெகட்டிவ்னால இது நியூட்ரல். இது பேர் என்னதுப்பா குளோரைடு அப்படின்றனால Cl குளோரிடோ அப்படின்னு சொல்லணும். இப்போ இது 2 லிகாண்ட் இருக்கனால இதுக்கும் IUPAC நேம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சரி அல்போடிக் ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ அமைன் A தான் ஃபஸ்ட்டு, குளோரைடு அப்படின்றனால C தான் நெக்ஸ்ட்டு. அப்போ இதுக்கு நேம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நேம் வரும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாசிட்டிவ் அயன் இல்லை. அப்போ இங்கே வந்துடணும். இங்கே எத்தனை லிகாண்ட்டு அமோனியா எத்தனை அமோனியா இருக்குது அப்படின்னு சொன்னால் 4 இருக்குது. அதனால் என்ன வார்த்தை சொல்லணும் நீங்கள் டெட்ரா. அடுத்து என்ன சொல்லணும் சிம்பிளாக எழுதுகிறேன் டெட்ரா. என்ன சொல்லிடணும் அமைன் டெட்ரா அமைன். அடுத்து 2 குளோரின் இருக்கிறதுனால டை குளோரிடோ ஏன்னா நெகட்டிவ். அதனால் இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் நேம் அமைன் இங்கே குளோரிடோ. அடுத்து என்ன வந்துடும் கோபல்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வந்துடும் 3. அது எந்த ஸ்டேட்டில் கொடுக்கணும் நம்ம ரோமன் லெட்டரில் கொடுத்துடணும். லாஸ்ட்டில் என்ன இருக்குப்பா குளோரைடு. அதை குளோரைடு அப்படின்னு சொல்லணும். அப்போ டெட்ரா அமைன் டைக்ளோரிடோ கோபல்ட் 3 குளோரைடு. சார் இங்கே கோபல்டேட் அப்படின்னு சொல்லக்கூடாதான்னா இங்கே சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. ப்ளஸில் தான் வரும். நீங்கள் சார்ஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வரும் ப்ளஸில் தான் சார்ஜ் வரும். அதனால் ப்ளஸில் வர்றதுனால மெட்டல் ஆட்டமாகவே போட்டலாம். கோபல்ட்னா கோபல்ட் குரோமியம்னா குரோமியம் அப்படின்னு போட்டலாம். இதே ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்துல மட்டும்தான் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் வரும். இது எல்லாமே கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸஸ். இது நியூட்ரல். இந்த இது 0. இதுக்கு நீங்கள் அப்படியே தான் போடணும். இதே ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் வந்தால் மட்டும்தான் மெட்டலோட என்ன வார்த்தை நீங்கள் சேர்த்துக்கணும் ATEன்ற வார்த்தை. ஃபெரிக்னா ஃபெர்ரேட், ஜிங்க் இருந்தால் ஜிங்கேட், கோபல்ட்னா கோபல்டேட், குரோமியம் இருந்தால் குரோமேட் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இப்போ தேர்டு இதுக்கு நேம் பாருங்களேன். இது கொஞ்சம் ஸ்பெஷல். இதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். தேர்டு ஒன்று நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பாசிட்டிவ் அயன் எதுவுமே கிடையாது. அப்போ வந்துட்டு லிகாண்டுக்கு தான் நேம் கொடுக்க போயிடணும். லிகாண்ட் 4 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்கிறதுனால சிம்பிளாக எழுதுகிறேன். டெட்ரா 4 இருந்ததுனால என்ன சொல்லிடணும் டெட்ரா. அடுத்து இது ஸ்பெஷல் நேம் என்னப்பா சொல்லணும் அமைன் டெட்ரா அமைன்.
அடுத்து என்ன சொல்லிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் காப்பர். இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் தெரியும். என்ன காம்ப்ளெக்ஸு? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் தான். அதனால் காப்பர். காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? 2. டெட்ராமைன் காப்பர் 2. அடுத்து என்னதுப்பா அது? இது வந்துட்டு அயனிக் காம்பவுண்டு. அதனால் சல்ஃபேட். அவ்வளோதான். டெட்ரா அமைன் காப்பர் 2 சல்ஃபேட். இதுதான் இதோட ஐயூபாக் நேம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பாருங்கள். இந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் குரோமியம், லிகாண்ட் வந்துட்டு ட்ரை ஃபினைல் பாஸ்பீன் அப்படின்ற காம்பவுண்டு. இந்த இடத்துல கார்போனைல் அப்படின்றது லிகாண்ட். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. ஒன்று ட்ரைஃபினைல் பாஸ்பீன், இது கார்போனைல். அப்போ பாஸ்பீன் தான் நெக்ஸ்ட் வரணும். அதுக்கு முன்னாடி என்ன வந்துடணும்? கார்போனைல். லிகாண்ட்டுக்கு நேம் கொடுக்கும்போது அல்பபெட்டிக் ஆர்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா கார்போனைல் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நேம் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் அயன் எதுவும் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ் அயன் இல்லை அப்படின்றனால ஃபஸ்ட்டு லிகாண்ட்டுக்கு நேம் கொடுக்குறோம். இங்கே 5 லிகாண்ட் இருக்கனால என்ன சொல்லிடணும்? பென்டா கார்போனைல். பென்டா கார்போனைல். இதுவும் நியூட்ரல் லிகாண்ட்ப்பா. பென்டா கார்போனைல். அடுத்து என்ன சொல்லணும்? ட்ரைஃபினைல் பாஸ்பீன். ட்ரைஃபினைல் பாஸ்பீன். இது லிகாண்ட்டோட நேம்லேயே ட்ரைஃபினைல்ன்ற வார்த்தை இருக்குது. இது வேறு இந்த 3ல கிடையாது. இந்த லிகாண்ட் மொத்த லிகாண்ட்டும் ட்ரைஃபினைல் பாஸ்பீன். அடுத்து பென்டா கார்பனைல், ட்ரைஃபினைல் பாஸ்பீன், குரோமியம். குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லியிருந்தேன்? 3. வேறு எதுவும் அயன் இருக்கா? கிடையாது. அப்போ இதான் இந்த லிகாண்ட்டோட நேம் என்னது? பென்டா கார்பனைல், ட்ரைஃபினைல் பாஸ்பீன், குரோமியம் 3. சார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லிகாண்ட்டோட நேம் என்னென்னா, இது நியூட்ரல் டைப் ஆஃப் லிகாண்ட் தான். ஆனால் இதோட நேம் என்ன சொல்கிறாங்க? ஈத்தேன் 1,2 டை அமீன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈத்தேன் 1,2 டை அமீன், இல்லைனா எத்திலின் டை அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிகாண்ட்டோட நேம்லேயே டைன்ற வார்த்தை வந்துருச்சு. நம்ம கொடுப்போம்ல, 1னா மோனோ, 1னா மட்டும் கொடுக்க மாட்டோம். 2 வந்து என்ன சொல்லுவோம்? டை. 3 வந்தால் ட்ரை சொல்லுவோம். இப்போ லிகாண்ட்டோட நேம்லேயே இந்த டை, ட்ரை, டெட்ரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல லிகாண்ட்டுங்க 3 லிகாண்ட் இருக்கனால ட்ரைன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாசிட்டிவ் இப்போ நேம் கொடுக்குறது பாருங்கள். பாசிட்டிவ் அயன் எதுவும் கிடையாது. அதனால் எங்கே போயிடும்? லிகாண்ட். ஆனால் லிகாண்ட்டோட நேம் என்னதுப்பா? எத்திலின் டை அமீன், இல்லைனா ஈத்தேன் 1,2 டை அமீன். ஈத்தேன் 1,2 டை அமீனே நான் வச்சுக்கோங்க. ஈத்தேன் 1,2 டை அமீன் அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல 3 லிகாண்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லிடணுமா? ட்ரை இருந்தால் ட்ரிஸ்ன்னு ஒரு எஸ்ஸை சேர்த்துக்க சொல்கிறாங்க. இது டை இங்கே 2 இருந்ததுன்னா, இந்த இடத்துல இஎன் ட்வைஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன சொல்லணுமா? பிஸ் அப்படின்னு சொல்லணுமா? டைன்ற வார்த்தைக்கு பதிலாக பிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைன்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க? ட்ரிஸ். எப்போ? லிகாண்ட்டோட நேமில் டை, ட்ரை அப்படின்ற வேர்டு இருந்ததுன்னா டைக்கு பதிலாக பிஸ், ட்ரைக்கு பதிலாக ட்ரிஸ். இதை மட்டும் நான் வச்சுங்க. இப்போ நேம் கொடுப்போம். பாசிட்டிவ் அயன் எதுவும் கிடையாது. அதனால் இதை விட்டுருங்க. இப்போ லிகாண்டுக்கு தான் வரணும். லிகாண்டோட நேம் ஈத்தேன் 1,2 டை அமீன். அப்போ டைன்ற வார்த்தை வந்ததுனால இந்த இடத்துல 3 லிகாண்ட் வந்திருக்கு. 3ன்னா நீங்கள் ட்ரைக்கு பதில் என்ன யூஸ் பண்ணிடணும்? ட்ரிஸ். ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டை அமீன். இது நியூட்ரல் லிகாண்ட்னால ஈத்தேன் 1,2 டை அமீன். அடுத்து என்ன சொல்லிடுறாங்க? குரோமியம். குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3. அவ்வளோதான். இதோட நேம் வந்துட்டு ட்ரிஸ் அப்படின்ற வார்த்தை. ட்ரை தான் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஆனால் எதுக்கு ட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லிகாண்ட்டோட நேமிலேயே டைன்ற வார்த்தை இருக்குது. எத்திலின் டை அமீன் அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கு நேம் இப்படி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.